ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் பிஎஸ்எல் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க எம்ஆர்பிலேருந்து. ஸோ கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் செலக்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் இந்த பே லெவல். ஸோ 35,400 to 1,12,000 இஸ் ஆஸ் ஃபாலோ. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆகிட்டு இந்த பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து எம்ஆர்பி அந்த இதில் ரிசல்ட் அந்த இது போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் செலெக்ஷன் கேண்டிடேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 983. ஸோ லைக் இதில் போட்டுக்க பாருங்கள். ஸோ செலக்ட் ஆனவங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு சம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா வித் ஹெல்டு பிகாஸ் ஆஃப் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணாமல் கூட இருந்துக்கலாம். ஸோ அதுக்காக வித் ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து லேட்டராக வந்து லிஸ்ட் வந்து மேபி அப்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வித் ஹெல்டு மேபி அவங்க கோவிடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து வித் ஹெல்டு மேபி போட்டிருக்காங்க. ஸோ லைக் எத்தனை போஸ்ட் பாருங்கள். ஸோ 983 போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ ஆஸ் எனி claims preferred the candidate should be reached within the 10 days in the issue of the professional selection list notification. If any receive the 10 days will be entertained. சரிங்களா? ஸோ 10 days சும்மா என்டர்டெயின் பண்ண மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இந்த லிஸ்ட்டு எதாவது நேம் சம்திங் ஏதாவது இஷ்யூ ஏதாவது இல்லைன்னா இந்த 10 daysக்குள்ளே இங்கே போயிட்டு மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன்ஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல்ஸ். செலெக்ஷன்ஸை கன்ஸ்டியூண்ட் அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் த அவுட்கம் ஆஃப் த ரைட் த பெட்டிஷன். ஆக்சுவலாக வந்து கேஸ் எல்லாம் ஆன பிறகு தான் இது வந்து சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் த போஸ்டிங் ஆர்டர் வில் பி இஷ்யூட் செப்பரேட்லி த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் சென்னை. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து சீக்கிரமாக மெடிக்கல் எஜுகேஷன் ரூரல் சர்வீஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எல்லாத்துக்கும் வரும். ஸோ அன்டில் யூ ஹவ் வெயிட். ஸோ டீட்டெயில் ஆஃப் வித் ஹெல்டு கேண்டிடேட் ஃபார் நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டன் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதனால் இந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் இந்த வித் ஹெல்டு ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ டாக்குமெண்ட் வந்து மேபி ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து இவங்களோட இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா வித் ஹெல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாங்களா கூட ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1,200 சம்திங் தான் வந்துடும். ரிசல்ட் த எபோவ் கேண்டிடேட் வித் ஹெல்டு த பெண்டிங் த ப்ரொடக்ஷன் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டன் மேண்டேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கால்டு ஃபார் ஃப்ரம் த ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் சர்டன் தட் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ இது அதாவது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆன பிறகு மேபி இது அப்ளை பண்ணக்கூட அதுக்கப்புறம் இவங்க டாக்குமெண்ட்டை வந்து அனுப்பிவிடக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து வித் ஹெல்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. சரிங்களா? இதுக்கு மேலே ஒரு இதில் வந்து நான் இதுக்கு மேலே எதாவது அப்டேட்ஸ் எதாவது வந்துச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி.